Hello my dear family, welcome to Stanford English. இன்னைக்கு வீடியோவில் நாம பேரண்ட்ஸ் கிட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியான டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். என் கையை பிடிச்சிக்கோ, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படின்னா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா, என் கையை பிடிச்சிட்டு பார்த்து வா அப்படி சொல்லுவோம்ல குழந்தைங்க கிட்ட. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹோல்ட் மை ஹேண்ட். நெக்ஸ்ட் ஒன், அப்படி ஓடாத. இதை இங்கிலீஷில் டோன்ட் ரன் லைக் தட்னு சொல்லணும். டோன்ட் ரன் லைக் தட் அப்படின்னா அப்படி ஓடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ரன் லைக் தட். நெக்ஸ்ட் ஒன், இங்க வா. நம்ம குழந்தைங்களை கூப்பிடுவோம்ல இங்க வான்னு சொல்லிட்டு, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? கம் ஹியர். கம் ஹியர். கம் ஹியர்னா இங்க வா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அங்க போ. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? கோ தேர். கோ தேர். கோ தேர்னா அங்க போ அப்படின்னு அர்த்தம். கோ தேர். நெக்ஸ்ட் ஒன், அழாத. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? டோன்ட் கிரை. டோன்ட் கிரை. டோன்ட் கிரைனா அழாத. நெக்ஸ்ட் ஒன், சாக்லேட் சாப்பிடாத. இதை இங்கிலீஷில் டோன்ட் ஈட் சாக்லேட்னு சொல்லணும். டோன்ட் ஈட் சாக்லேட் அப்படின்னா சாக்லேட் சாப்பிடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஈட் சாக்லேட். நெக்ஸ்ட் ஒன், சத்தம் போடாத. இதை இங்கிலீஷில் டோன்ட் மேக் நாய்ஸ்னு சொல்லணும். டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ்னா சத்தம் போடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் மேக் நாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இல்லை. குழந்தைங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் ஏதாவது கேட்டால் இப்போ இல்லை, ஹோம்ஒர்க் பண்ணு அப்புறமா கொடுக்குறேன் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ இல்லைங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? நாட் நவ். நாட் நவ். நாட் நவ்னா இப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம். நாட் நவ். நெக்ஸ்ட் ஒன், ஃபோன் பார்க்காத. இதை இங்கிலீஷில் டோன்ட் வாட்ச் த ஃபோன் இப்படி சொல்லணும். டோன்ட் வாட்ச் த ஃபோன் அப்படின்னா ஃபோன் பார்க்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் வாட்ச் த ஃபோன். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் என்ன. இதை இங்கிலீஷில் வாட் அகைன்னு கேட்கணும். வாட் அகைன். வாட் அகைன்னா மறுபடியும் என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் அகைன். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரமாக செய். இதை இங்கிலீஷில் டூ இட் குயிக்லி இப்படி சொல்லணும். டூ இட் குயிக்லி அப்படின்னா சீக்கிரமாக செய் அப்படின்னு அர்த்தம். டூ இட் குயிக்லி. நெக்ஸ்ட் ஒன், பல் தேய். ப்ரஷ் பண்ணு அப்படி சொல்லுவோம்ல, பல் துளக்கு பல் தேய்ன்னு சொல்லிட்டு, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ப்ரஷ் யுவர் டீத். ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னா பல் தேய் அப்படின்னு அர்த்தம். ப்ரஷ் யுவர் டீத். நெக்ஸ்ட் ஒன், பால் குடி. இதை இங்கிலீஷில் ட்ரிங்க் மில்க்னு சொல்லணும். ட்ரிங்க் மில்க். ட்ரிங்க்னா குடி, மில்க்னா பால். பால் குடிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ட்ரிங்க் மில்க். நெக்ஸ்ட் ஒன், ஐஸ்கிரீம் சாப்பிடாத. இதை இங்கிலீஷில் டோன்ட் ஈட் ஐஸ்கிரீம்னு சொல்லணும். டோன்ட் ஈட் ஐஸ்கிரீம் அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஈட் ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட் ஒன், இங்கேயே இரு. இதை இங்கிலீஷில் ஸ்டே ஹியர்னு சொல்லணும். ஸ்டே ஹியர். நம்ம குழந்தைங்கள சொல்லுவோம்ல, இங்கேயே இரு எங்கேயும் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஸ்டே ஹியர். நெக்ஸ்ட் ஒன், வெளியே விளையாடாத. வீட்டுக்குள்ளேயே விளையாடு, வெளியே விளையாடாத இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டோன்ட் ப்ளே அவுட் சைட். டோன்ட் ப்ளே அவுட் சைட் அப்படின்னா வெளியே விளையாடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ப்ளே அவுட் சைட். நெக்ஸ்ட் ஒன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க. இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். வாட் ஆர் யூ டூயிங். நெக்ஸ்ட் ஒன், நான் உன் மேலே கோபமாக இருக்கேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஆங்க்ரி வித் யூ. ஐ ஆம்
ஆங்க்ரி வித் யூ அப்படின்னா நான் உன் மேலே கோபமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஆங்க்ரி வித் யூ. நெக்ஸ்ட் ஒன், கவனமாக இரு. இதை இங்கிலீஷில் பி கேர்ஃபுல்னு சொல்லணும். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்னா கவனமாக இரு அப்படின்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், உன் ஸ்கூல் பேக்கை பேக் பண்ணு. உன் ஸ்கூல் பேக்கில் எடுத்து வச்சுக்கோ இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? பேக் யுவர் ஸ்கூல் பேக். பேக் யுவர் ஸ்கூல் பேக் அப்படின்னா உன் ஸ்கூல் பேக்கை பேக் பண்ணு அப்படின்னு அர்த்தம். பேக் யுவர் ஸ்கூல் பேக். நெக்ஸ்ட் ஒன், கதவை சாத்து. இதை இங்கிலீஷில் க்ளோஸ் த டோர்னு சொல்லணும். க்ளோஸ் த டோர் அப்படின்னா கதவை சாத்து அப்படின்னு அர்த்தம். க்ளோஸ் த டோர். நெக்ஸ்ட் ஒன், நகராத. இதை இங்கிலீஷில் டோன்ட் மூவ்னு சொல்லணும். டோன்ட் மூவ் அப்படின்னா நகராத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் மூவ். நெக்ஸ்ட் ஒன், வெளியே போகாத. இதை இங்கிலீஷில் டோன்ட் கோ அவுட் எப்படி சொல்லணும்? டோன்ட் கோ அவுட் அப்படின்னா வெளியே போகாத, வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கோ அவுட். நெக்ஸ்ட் ஒன், அசையாமல் நில்லு. இதை இங்கிலீஷில் ஸ்டாண்ட் ஸ்டில் இப்படி சொல்லணும். ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா அசையாமல் நில்லு அப்படின்னு அர்த்தம். ஸ்டாண்ட் ஸ்டில். நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கோ. இதை இங்கிலீஷில் டேக் யுவர் வாட்டர் பாட்டில் எப்படி சொல்லணும்? டேக் யுவர் வாட்டர் பாட்டில் அப்படின்னா வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கோ. தண்ணி பாட்டில் எடுத்துக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா? வாட்டர் பாட்டில். டேக் யுவர் வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட் ஒன், எடுத்துக்கோ. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டேக் இட். டேக் இட் அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். டேக் இட். நெக்ஸ்ட் ஒன், இங்கே பாரு. இதை இங்கிலீஷில் லுக் ஹியர்னு சொல்லணும். லுக் ஹியர் அப்படின்னா இங்கே பாரு அப்படின்னு அர்த்தம். லுக் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், உன் யூனிஃபார்மை மாற்று. இதை இங்கிலீஷில் சேஞ்ச் யுவர் யூனிஃபார்ம்னு சொல்லணும். சேஞ்ச் யுவர் யூனிஃபார்ம் அப்படின்னா உன் யூனிஃபார்மை மாற்று அப்படின்னு அர்த்தம். சேஞ்ச் யுவர் யூனிஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன், கையை கழுவு. இதை இங்கிலீஷில் வாஷ் யுவர் ஹேண்ட் எப்படி சொல்லணும்? வாஷ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா கையை கழுவு அப்படின்னு அர்த்தம். வாஷ் யுவர் ஹேண்ட். நெக்ஸ்ட் ஒன், நேர்த்தியாக எழுது. நீட்டாக எழுது அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் ரைட் நீட்லின்னு சொல்லணும். ரைட் நீட்லி அப்படின்னா நேர்த்தியாக எழுது அப்படின்னு அர்த்தம். ரைட் நீட்லி. நெக்ஸ்ட் ஒன், வாயை மூடு. இதை இங்கிலீஷில் ஷட் அப் இப்படி சொல்லணும். ஷட் அப். ஷட் அப்னா வாயை மூடு அப்படின்னு அர்த்தம். ஷட் அப். நெக்ஸ்ட் ஒன், பொறுமையாக இரு. இதை இங்கிலீஷில் ஹாவ் பேஷன்ஸ் எப்படி சொல்லணும்? ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமையாக இரு அப்படின்னு அர்த்தம். ஹாவ் பேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நாம் பார்க்குக்கு போகலாமா? இதை இங்கிலீஷில் ஷால் வி கோ டு த பார்க்னு சொல்லணும். ஷால் வி கோ டு த பார்க் அப்படின்னா நாம் பார்க்குக்கு போகலாமா அப்படின்னு அர்த்தம். ஷால் வி கோ டு த பார்க். இன்னைக்கு வீடியோவில் நாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட பேச சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த சென்டென்சஸை உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் தமிழில் பேசுறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசுங்க. இப்போ உங்களுக்கும் இந்த சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசுறதுன்னு தெரியும். உங்களுக்கும் இது ப்ராக்டிஸ் ஆகிடும், குழந்தைங்களுக்கும் இது ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் சீக்கிரமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் சென்டென்சஸ் எல்லாமே கற்றுப்பாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.